நம்முடைய உழைப்பில்தான் வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய முயற்சியில்தான் மேன்மையும் இருக்கிறது. உழைப்பும் முயற்சியும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. அந்த வாழ்க்கையில் சுகமும் இல்லை. அந்த வாழ்க்கையில் கண்ணியமும் இல்லை. உழைப்பு, முயற்சி இந்த இரண்டுமே மனித வாழ்க்கைக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடியது என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இவ்விதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். பெரும்பாலும் உழைப்பு முக்கியம் என்று கூறக்கூடிய அதே நேரத்தில் ஓய்வு அவசியம் என்ற அந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகின்றதே. அதை பற்றி மனிதனுடைய கருத்து என்ன? உழைப்பு அவசியம் என்பது உண்மையானால் ஏன் சோர்வும் களைப்பும்? பின்னர் ஓய்வு அவசியம் என்ற அந்த ஒரு தேவை, இனி எந்த வேலையும் செய்ய முடியாது என்று கண் அயரும் பொழுது தூங்கி எழுந்தால் தவிர மறுவாழ்க்கை இல்லை என்ற அந்த உணர்வு நமக்கு புகட்டப்படுகின்றது. நம்முடைய சோர்வும் களைப்பும் நம்மை அடையும் பொழுது இப்பொழுது ஓய்வு அவசியமா அல்லது உழைப்பு அவசியமா? எதில் நமக்கு மேலான வாழ்க்கை இருக்கிறது? புது உணர்வுடன், புத்து உணர்ச்சியுடனும், புது தெம்புடனும், புத்தொழியுடனும் நாம் இரவில் தூங்கி மறுநாள் கண் விழிக்கின்றோம். அவ்வளவு சுகமாக இருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய மூளையும் வேலை செய்கின்றது, என்னுடைய உற்சாகமும் இருக்கின்றது. இது உழைப்பும் முயற்சியும் அவசியம் என்று கூறுபவர்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. ஓய்வும் உறக்கமும் அமைதியும் அவசியம் என்பதை ஏன் இவர்கள் புரியவில்லை? அந்த ஓய்வு இல்லாமல் மறுநாள் நான் வாழ முடியாது. மனம் பேதலித்து போகும். தூக்கம் இல்லையே, என்ன செய்வது என்று களைப்பும் சோர்வும் இன்னமும் விதமிஞ்சிவிடும். எனக்கு பயமும் ஏற்பட்டு விடுகின்றது. மறுநாள் இரவு தூக்கம் வருமா வராதா என்று. மறுநாளும் தூக்கம் வரவில்லை. என்னுடைய காலம் முடிந்துவிட்டதை போன்றே நான் எண்ணுவேன். அவ்வளவு பயமாக இருக்கும். தூக்கம் வேண்டும், தூக்கம் வேண்டும். இப்பொழுது உழைப்பும் முயற்சியும் தான் அவசியம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தூக்கமும் ஓய்வும் அவர்களுக்கான கேள்வியாக கேட்கிறேன். திசை திருப்பப்பட்டு விட்டோம். என்னுடைய மனமும் உற்சாகமாக இருக்க வேண்டும், என்னுடைய மூளையும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்றால் எனக்கு ஓய்வும் நித்திரையும் நிச்சயமாக அவசியம். ஓய்வு என்பது உழைப்பிலிருந்து ஓய்வு. பெரும்பாலும் நாம் கஷ்டங்களில் இருக்கும் பொழுதும், நம்மை வேதனைகளை தீண்டி இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் கணக்கிடுவோம், நாளை எப்பொழுது நன்றாக இருக்கும் என்று. இரவு நேரத்தில் அந்த வார்த்தை நமக்காக கொடுக்கப்படும், நமக்காக கற்பிக்கப்படும். நம்முடைய உள்ளமும் அதை ஏற்கும். இதனை கொஞ்சம் மறந்து வாழ்வோம். என்னுடைய துன்பங்களை மறந்து வாழக்கூடிய அந்த நேரம் இரவு நேரம். இரவு நேரத்தில் என்னுடைய மனம் அமைதி பெறுகின்றது. அந்த மனம் அமைதி பெறுவதன் காரணமாக என்னுடைய உடல் முழுக்க என்னுடைய கழிவுகள் நீக்கப்படுகின்றன படிப்படியாக இரவு முழுவதும். அது ஒன்று சேர்க்கப்பட்டு மறுநாள் காலையில் நம்முடைய கழிவுகள் நீங்குகின்றன. புதிய உற்சாகம் பிறக்கின்றது, புதிய வாழ்க்கையும் பிறக்கிறது. இந்த புதிய உற்சாகமும் புதிய வாழ்க்கையும் நமக்காக அந்த இரவு நேர பொழுதில் மனம் அமைதியடையும் பொழுது நம்முடைய கேடுகள் நீக்கப்படுகின்றன. உடல் அளவிலிருந்தும் மன அளவிலிருந்தும். முதலில் மனதின் சுமை நீக்கப்படுகின்றது, பிறகு உடல் ஆரோக்கியமாக இயங்குகின்றது. இந்த ஆரோக்கியத்தில் கழிவுகள் நீக்கப்படுகின்றன. ஒன்று சேர்க்கப்பட்டு நாம் மீண்டும்
உணர்வுடைய செய்யப்படுகின்றோம், அதிகாலையில் விடுக்கின்றோம், நம்முடைய காலை கடன்களை முடிக்கின்றோம். இப்பொழுது புது வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. இரவு நேரத்தில் நிகழக்கூடியதை கவனியுங்கள். உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு நீங்குகின்றன. மனதளவில் என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய கடுமையான உழைப்பு இன்னும் நான் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கும் பொழுது, அந்த இரவை நான் மோசமாக்கும் பொழுது, என் இறைவன் எனக்காக அமைக்கக்கூடிய அந்த ஓய்வுக்குரிய அந்த நேரம், மனதிற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வை நான் கொடுக்காமல் எப்பொழுது என்னுடைய முயற்சி குழந்தைகளுடைய உடல்நலம் பெறுவதற்கு காரணம் இரவு பகலாக அவர்களுக்கு படிப்பு படிப்பு என்று அவர்களுக்கு ஹோம்வொர்க்கு இல்லாத படிப்புகளை அவர்களுக்காக படித்தே ஆக வேண்டும் என்ற அந்த மனதில் கவலையையும், அந்த மனதில் படிப்பதற்கு முன்பாகவே ஒரு சோர்வையும் ஏற்படுத்தி, களைப்பையும் ஏற்படுத்தி, விரக்தியையும் ஏற்படுத்தி, கோபத்தையும் ஏற்படுத்தி, அவர்களுக்கு தூக்கமே இல்லை என்ற அளவுக்கு ஆக்கி, பின்னர் அவர்களை நாம் அதிலேயே பழக்கப்படுத்தி அவர்களுடைய இளமை பருவம் முழுவதையும் இதில் கழிக்கும் பொழுது இப்பொழுது துன்பத்திற்கான சூழ்நிலை உருவாகின்றது. இவ்வளவு நாள் தூக்கத்தை கெடுத்ததன் காரணமாக அவர்களுடைய உடல் நலம் கெட்டது. குழந்தை பருவத்திலேயே கண்ணாடியும் அணிய வேண்டிய சூழ்நிலை, புத்தி மங்கி போய் அவர்களுக்கு அந்த உற்சாகம் பகல் நேரத்தில் அதிகாலை நேரத்திலேயே குறைந்து, பிறகு அவர்கள் காலை கடன்களை கூட முடிக்காமல் இன்னும் சொல்லப்போனால் மதிய நேரங்களில் வந்து அவர் காலை கடன் கிடைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய கேடுகள் நீக்கப்படுவது தாமதப்படுத்தப்பட்டு அதன் காரணமாக பகல் வேலைகளில் அந்த கெட்டதே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய உயிரோட்டமாக அமைகின்றது. கெட்டுப்போன உயிரோட்டம் அவர்களை அந்த பகல் பொழுதுகளில் பள்ளிக்கூடங்களில் அவர்களை வாழ அறிவுற்றல் உள்ள குழந்தையாக வள அவ்விதமாக அல்ல, ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட குழந்தை, அவ்வளவுதான். மிருகங்கள் பயிர் செய்யுமோ அந்த அளவுக்குத்தான் நாம் பயிற்சிகளை கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிக கெட்ட வழிமுறையில் நாம் இன்று கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் நம்மை பூத்தப்பட்டு நாமும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம். நாம் ஆட்சியாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், அவர்களுக்கு சத்தியத்தை விளக்க வேண்டும். அவர்கள் பெருமை கொண்டவர்களாக ஆட்சி இருப்பதன் காரணமாக அதிகாரத்தை செலுத்தினால்தான் நமக்கு அந்த சுகம் என்ற அடிப்படையில் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்காக வேண்டி உங்கள் மீது திணிக்கக்கூடிய பல்வகையான கொள்கைகளும் நம்முடைய வருங்காலத்தையும் சந்ததிகளையும் வெகுவாக மனநிலையில் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக உடல் சோர்வடைந்து கழிவுகள் நீக்கப்படாமல், முறையாக நீக்கப்படாமல் அந்த கழிவுகளே மீண்டும் ரத்தத்தில் கலந்து அது நம்முடைய பாழாய் போன நாளைய வாழ்க்கைக்கு என்று வித்திடுவதாக அமைகின்றது. இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பது யார்? இந்த நல்லறிவு கிடைக்கப்பட்ட பின்னர் ஆயினும் ஆட்சியாளர்களால் உங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டு நிர்பந்தப்படுத்தப்பட்டு இதனை செய்து தீர வேண்டும் என்று இருக்கும் பொழுது நமக்கு வேறு வழி இல்லை என்று கூறுகின்றோம். நிச்சயமாக வழி இருக்கின்றது. நம்மை படைத்த இறைவனிடம் நமக்கு வழி இருக்கின்றது. இறைவனிடம் நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் மனிதர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாயாக. இன்னும் உன்னை தவிர எங்களுக்கு உதவியாளர் இல்லை என்பதையும் நாம் நம்முடைய மனதில் எந்த நேரமும் கொண்டிருக்க வேண்டும். உனக்கு நிகரான பாதுகாப்பும் இல்லை என்பதையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில் படித்து வருகின்றார்களோ, இரவும் பகலுமாக கண்விழித்து படிக்கின்றார்களோ, அவர்களுடைய மனநிலையும் கெட்டுவிட்டது, உடல்நிலையும் கெட்டுவிட்டது. பயிற்சிகளின் காரணமாக அவர்கள் ஒரு குதிரையையோ அல்லது ஒரு ஆடு மாடையோ எப்படி பயிற்சிக்கின்றோமோ அப்படி செயல்படுமோ அந்த விதத்தில் பெரும் உடல் ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மனமும் மூளையுமாக இல்லை. கற்றுக் கொடுக்கப்பட்டது மட்டும்தான் தெரியும், சொந்தமாக வாழ தெரியாது. ஒரு வேலைக்காரனாகவும் கூலிக்காரனாகவும் போய் வாழத்தான் தெரியும். சுதந்திரமாக வாழ்வதற்கு வழி இல்லை. இன்று நான் என்னுடைய உள்ளத்தை கவனிக்கின்றேன். அந்த உள்ளம் எனக்கு அறிவிக்கக்கூடிய சத்தியத்தை நான் உணர்கின்றேன். நிச்சயமாக எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் இறைவன் உங்களை பாதுகாப்பவன் தான், உங்களை புதிதாக படைப்பவன் தான். நாம் இன்று ஒரு மரணித்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பலவிதமான துன்பங்களுடன். சுகம் எப்பொழுது கெட்டுவிட்டதோ அந்த பகுதியில் நான் மரணித்து விட்டேன்.
சுகவீனம் ஏற்படும் பொழுது உடல் முழுவதும் அந்த சுகவீனம் எனக்காக என்னை வாட்டும் பொழுது நிச்சயமாக நான் மரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். காரணம், இந்த விதமான பலகீனமான சுகவீனமான நோய்கள் சென்றப்பட்ட வேதனையில் வாழ்வதை எவரும் விரும்ப மாட்டார்கள். அந்த வேதனையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை என்பது அர்த்தமற்றது. இந்த வாழ்க்கை என்பது உயிரோட்டமுள்ள வாழ்க்கை. படைக்கப்பட்ட போது அவ்வளவு அழகான உத்வேகத்துடனும் உணர்வுடனும் அவ்வளவு உயிரோட்டத்துடனும் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து சிறு வயதை தாண்டும் வரையில் சுகமாக வாழ்ந்த நாம் மரணிக்கின்றோம். நமக்கு நோய்கள் ஏற்படும் பொழுது, ஜுரம் ஏற்படும் பொழுது 4-5 நாட்கள் ஆகி ஜுரம் குறையவில்லை என்று இருக்கும்போது பயம் ஏற்படுகின்றது. மரணம் அடைந்துவிடுமோ இந்த குழந்தை என்று. அந்த நேரத்தில் உங்களுக்காக புதிய வாழ்க்கை கொடுக்கின்றான், ஜுரத்தை தணிக்கின்றான், சுகவீனத்தை நீக்கி புது வாழ்க்கையை புது உயிரை அமைக்கின்றான். எப்பொழுதுமே நாம் அறிய வேண்டும், நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அந்த துன்பம் உங்களுக்கான அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. இதில் நீங்கள் மரணிக்கின்றீர்கள், பின்னர் உயர்கின்றீர்கள் அடுத்த உயர்வான வாழ்க்கைக்காக. ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது என்றால், நோய் ஏற்படுகிறது என்றால், அது உங்களுக்கான முடிவல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனநிலையில் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்துகின்றான். அது காலத்தின் கட்டாயம். ஏற்பட்ட இறைவனை என்று அழைப்போமே, அந்த அழைப்புக்கு முன்பாகவே என் இறைவனை என்னை பாதுகாத்துக்கொள் எல்லா துன்பங்களிலிருந்தும் என்று பயபக்தியுடன் வாழ்வார்கள். அவர்களுக்கு இன்றே முழுமையான காலகட்டம் அமைகின்றது, அவர்கள் வாழ்க்கை முழுமைக்கு. அவ்வாறு இல்லை என்றால், நாம் படைக்கப்பட்ட காலம் ஒன்று, முதல் அடிப்படையான நம்முடைய வாழ்க்கை. அதன் பிறகு நாம் நோயில் ஆகும் பொழுது மரணிக்கின்றோம். அந்த மரணத்திற்கு பின் நோய்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை தாங்க முடியவில்லை என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனிதர்களை பற்றிய நம்பிக்கையை நாம் இழக்கின்றோம். மனிதர்களுடைய மருத்துவங்கள் என்ற நம்பிக்கையை நாம் இழக்கின்றோம். இதுதானோ என்று நினைக்கின்றோம். இந்த நிலையின் போது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் சுகமாக வேண்டும். எவ்வளவுதான் நான் மனிதர்களுடைய அறிவை கேட்டு எனக்கு முடிவு இதுதானோ என்று எண்ணும் பொழுது என்னுடைய இறைவனுடைய வாக்கு அதை மிஞ்சியது என்பதை நாம் அறிய வேண்டும். சத்தியத்திலும் ஆற்றல். கெட்ட வார்த்தை பேசக்கூடிய மருத்துவமும் அதே வார்த்தைகளை அனுபவங்களின் வாயிலாக நம்மை பரிதாபத்தோடு பார்க்கக்கூடிய நம்முடைய சுற்றங்களும் இவ்வளவு பேரும் என் மனதை ஒரு கஷ்டத்திற்குள்ளாக்கும் பொழுது என் இறைவனுடைய வாக்கு அதனை நீக்கி ஒரு புது மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அருளாக இருக்கின்றது. நீங்கள் சுகமடைய வேண்டும். எவ்வளவுதான் நான் கஷ்டத்துக்குள்ளாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருக்கிறது என்று கூறிய பின்னர் சுகமாக வேண்டும் என்று இறுதியாக அந்த வார்த்தையை நிலைத்திருக்கும். இதுவே உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். சத்திய வாக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து வருகின்றது. படைக்கப்பட இருக்கக்கூடிய வாக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து வருகின்றது. படைப்பாளன் ஒருவனை தவிர மீண்டும் உங்களை படைப்போன் இல்லை. நான் இப்பொழுது சுகமாகும் பொழுது பழைய நிலைக்கு நான் திரும்பவில்லை, புதிய நிலைக்கு நான் உயர்ந்திருக்கின்றேன், உயர இருக்கின்றேன். என்னுடைய காலத்தின் கட்டம் புதிய அடிப்படைக்கு மாறுகின்றது. எனக்கு தலை வலிக்கிறது, வயிறு வலிக்கின்றது, பல் வலிக்கிறது, கால் வலிக்கிறது, உடல் கை கால்கள் வலிக்கின்றன, இடுப்பு வலிக்கிறது, படவலி இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சுகமாக வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள் ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அது வெளிப்புறத்திலிருந்து காதுகளால் கேட்பதல்ல, உள்ளத்திலிருந்து உணர்வாக உங்களுடைய இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமிக்க ஒரு நல் ஆசீர்வாதம் என்பதை அறிய வேண்டும். என் இறைவன் எனக்காக உணர்வுட்டுக் கொண்டிருக்கின்றான். நான் அதை மறந்தவனாகவும் மறுத்தவனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். காரணம், இறைச்சல்கள் அவ்விதமாக இருக்கின்றன. இந்த ஒரு சுகமான வார்த்தைக்கு அவ்வளவு கெட்ட இறைச்சல்களும் எனக்காக வெளியில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. டயக்னோசிஸ் என்ற பெயர். உங்களுக்கான நோயினுடைய டயக்னோசிஸ் இதுதான். ஒரு குழந்தை, ஆந்திர பிரதேசத்துல ஒரு குழந்தை, அது 6 வயசு ஆகுது. ஜுரம் ஏற்பட்டது. ஒரு நாள் மறுநாள் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கு 10 நாட்கள் ஜுரம் குறைகிறது, பிறகு மீண்டும் அதை விட அதிகமாகின்றது, குறைகிறது, அதிகமாகிவிடுகின்றது.
இது டெங்கு காய்ச்சல் என்று கூறினார்கள். பின்னர் அதற்கும் மருந்து இன்னொரு 2-3 நாட்கள். அப்பொழுதும் ஜுரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இது வேறு விதமான காய்ச்சலாக இருக்கலாம் என்று அவர்கள் பார்க்கின்றார்கள். பிறகு இது பிளட் கேன்சர் என்று கூறுகிறார்கள். அதன் காரணமாகவும் வேறு மருந்து கொடுக்க வேண்டும். சுகமாகுமா என்று கேட்கும் பொழுது சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நம்மிடம் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது சுகமாக வேண்டும் என்ற ஒரே ஒரு உணர்வை தவிர வேறு எந்த உணர்வும் இல்லை. அவர்களுக்கோ இந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு சுகமளித்தது. அப்படி என்றால் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? இவர்களுக்கு தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியவில்லை. மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு தெரியவில்லை. ஒன்று மாற்று ஒன்று மருந்துகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பசியை அற்று போய்விட்டது, வாந்தி உணர்வும் வந்துவிட்டது. இப்பொழுது இறுதியாக இவ்வளவு மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுத்து அதற்கு பிளட் கேன்சர் என்று கூறுகின்றார்கள். இந்த மருந்துகளின் காரணமாகத்தான் பிளட் கேன்சர் ஏற்பட்டது என்று கூற மாட்டார். ஒவ்வொரு நோயும் உருவாக்கப்படுவது மருந்துகளின் காரணமாக. இயற்கையாக நோய் குணமாவதை தடுப்பது மருந்துகள். உணவு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாயம், உங்களுடைய உயிரோட்டத்திற்கு ஆதாரம். ஆனால் மருந்துகள் உங்களுடைய பலவீனத்திற்கும் உங்களுடைய உயிர் ஆற்றல் நீக்கப்படுவதற்குமான ஆதாரம். மரணிக்கும் அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் ஊற்றப்படுகின்றோம் மருந்துகள் காரணமாக. மருந்துகள், ரசாயனங்கள், விஷயங்கள் ஊட்டப்படுவதன் காரணமாக. நாங்கள் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று கூறி பிறகு அவர்கள் மறுநாள் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துவிட்டோம் என்று கூறினார்கள். இனி எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பலனளிப்பது போன்று தோன்றுகின்றது. நாங்கள் எங்கும் செல்லவில்லை. 2 நாட்கள் ஜுரம் குறைய ஆரம்பித்தது. 3வது நாள் ஜுரம் முற்றிலுமாக நீங்கிவிட்டது. பிளட் கேன்சர். என்ன ஒரு அட்டகாசமான டயக்னோசிஸ்! அந்த டாக்டர்களுக்கும் தெரியும் எங்களுக்கு குணமாக்க வழியில்லை. கேன்சர் என்று கூறிவிட்டால் சரி, இறந்து விட்டால் கேன்சர்ல என்ன செய்ய முடியும்? இறந்துதான் போவாங்க. நம்ம மீது பழி இருக்காது. அந்த டயக்னோசிஸ் மீது பழி போடலாம். அப்படியானால் இவ்வளவு நாட்களும் மருந்துகளை மாற்றிக் கொடுத்தது, தவறான மருந்துகளை கொடுத்தது, அதனை பாதித்திருக்காதா? நாட்பட்ட மருந்துகளை கொடுத்து விட்டால் அதன் காரணமாக அவர்களுக்கு இவ்வளவு நோய்கள் ஏற்பட்டுவிடும் என்று அங்கங்க சீல் வைக்கிறீங்களே. தவறான மருத்துவத்தின் காரணமாக என்று கடைசியில தான் எனக்கு பிளட் கேன்சர். இதுக்கு முன்னாடி கொடுத்த மருந்துகள் அவ்வளவும் எந்த அளவுக்கு அவர்களுடைய உயிரோட்டத்தை பாதித்திருக்கும் என்பதை ஏன் நாம் கவனிக்க தவறுகிறோம். மருந்துகள் சுகமாகவில்லை என்றால் அது தவறான மருந்து. எப்படி சும்மா இருக்கும் மருந்து சாப்பிட்டா கெட்டதோ அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது தவறான மருந்தை கொடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு அது உங்களுக்கு கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். இப்பொழுதும் சரி, என்னுடைய உடல் நல குறைபாட்டின் காரணமாக நான் இறுதி நிலைக்கு செல்லப்படும் பொழுது அந்த நிலையிலும் இறைவனுடைய வாக்குகள் இருக்கின்றன, சுகமாக வேண்டும். இறுதியாக அந்த வாக்கு நிலைத்திருக்கும். எவ்வளவுதான் மனிதர்களுடைய வாக்கு நீ இறந்தே போவாய் என்று இருந்த போதிலும் உங்களுடைய இறுதியான வாக்கு, அந்த காதுகளில் போடப்பட்ட அந்த வாக்குகள், டாக்டர்களுடைய வார்த்தைகள் நீக்கப்பட்ட பின்னர் எங்கு சுகமாக வேண்டும் என்று தனித்து அந்த ஒரு உணர்வு செயல்படும். அதனை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது நமக்கான 3வது நிலையாக இருக்கின்றது. முதலில் நாம் படைக்கப்பட்டோம். முதல் நிலை அழகான முறையில் படைக்கப்பட்டோம். நாம் இறைவனை சிந்தித்து உணராதவர்களாக வாழ்ந்து வந்தோம். அவன் தன்னை நினைவுறுத்தும் பொருட்டு சோதனைகளை உருவாக்குகின்றான். கடுமையான சோதனைகள் தான். ஆனால் தன்னுடைய வாக்குகளை கொண்டுதான் நீங்கள் சுகமாக வேண்டும் என்றது வாக்குகளை கொண்டு. என்னை ஏன் இப்படி இறைவன் சோதிக்கின்றான் என்று கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது சுகமாக வேண்டும். இது யார் உங்களுடைய உள்ளத்தில் உணர்வாக ஊட்டி கொண்டிருப்பது என்பதை கவனித்தால் நம்மை மீறிய ஒரு சக்தி தான். உலகமே சேர்ந்து நீ மிக பெரும் நோய்க்கு உண்டாகிவிட்டாய், அதனை குணப்படுத்துவது கடினம் என்று அவர்கள் தங்களுடைய இறுதியான டயக்னோசிஸ் முன்பாக பேசும் பொழுது, நம்மை தயார்படுத்தும் பொழுது நீ இறந்து போவாய் என்ற அந்த அதிர்ச்சியான செய்திக்காக தயார்படுத்துவதற்கு முன்பாக பேசுவோம். இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம். கடைசியில் இவ்வளவுதான் முடியும் என்று எங்களால் முடிந்ததை செய்துவிட்டோம் என்று கூறுவார்.
ஆனாலும் உள்ளத்தில் நீங்கள் சுகமாக வேண்டும், நான் சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் இறைவனுடைய அருளின் காரணமாக. அந்த நோய் எனக்காக உருவாகும் பொழுது அதற்கான ஒரு குறுகிய காலகட்டம் நாம் மரணிக்கின்றோம். அது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, நாம் மீண்டும் புதிதாக உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். இறைவன் தன்னை பற்றி உங்களுக்கு அறிவிக்கும் விதமாக, மனிதர்கள் உங்களை சாகடித்து விட்டார்கள், இப்பொழுது உங்களை பாதுகாப்பது யார், காப்பாற்றுவது யார் என்பதை இறைவன் உங்களுக்கு தெளிவாக அறிவிப்பதற்காக வேண்டி மூன்றாம் பருவத்திற்கு வருகின்றோம். யாரொருவரும் தங்களுடைய நோய்களிலிருந்து குணமாவதற்கு முன்பாக இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்று மனிதர்களுடைய வார்த்தைகளை நிராகரித்து அல்லது அதன் மீது அதிகமாக நான் எண்ணம் கொள்ளாமல் இருக்கும் பொழுது என் இறைவனுடைய வாக்குகள் மேலோங்குகின்றன. புதிய படைப்புக்காக முந்திய படைப்பிலிருந்து ஒரு அடுத்த நிலைக்கு நான் உயர்த்தப்படுகின்றேன், இன்னும் அழகான வாழ்க்கைக்காக. அதிலிருந்து நான் விடுபட்டு விட்ட பிறகு நான் கூறுகிறோம், நான் மீண்டும் படையினை அடைந்து விட்டேன் என்று. தவறு. புதிய வாழ்க்கைக்காக, புதிய படைப்பாக நான் என் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய இன்னும் அழகான வாழ்க்கையின் ஆற்றலுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். இது சத்தியம். நான் இந்த மூன்றாவது நிலையில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கஷ்டங்களுக்கும் நிவாரணங்களுக்கும் இடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமும் நாம் பழைய நிலையை அடைய வேண்டும், மீண்டும் நான் பழைய மாதிரி சுகமாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதும் நான் இந்த மூன்றாவது நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் உயரப்போவதில்லை. இன்னும் இரண்டாவது நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். நோய்கள், 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 மீண்டும் மீண்டும் நோய்கள். எனக்கு எப்பொழுது விடுவி ஏற்படுமோ என்று கிடைக்க நீங்கள் பார்க்கின்றீர்கள். நிச்சயமாக நான் பழைய நிலைக்கு எப்பொழுது திரும்புவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் நமக்கு நோய்கள் அதிகமாகும். இருக்கும் நோய்களும் இன்னும் வேறொன்றும். இன்று நாங்கள் தெளிவாக அறிய வேண்டியது, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும் நேரமெல்லாம் இறைவனுடைய உதவி நெருங்கிவிட்டது. அவனுடைய ஆற்றல் நம்மை அதன் ஒரு பெரும் அத்தாட்சியாக ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டு விட்டது. இனி இது மட்டும்தான் நிகழும். இறைவனை நம்புவது உண்மையாக இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கப்படக்கூடிய இறைவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள், அதிகமாக கேளுங்கள். எனக்கு வழி இருக்கிறதே என்று கூப்பாடு போடாதீர்கள். போக வேண்டும் என்று இறைவன் கூறக்கூடிய அந்த வார்த்தைக்கு அடங்குங்கள், போய்விடும். அவனுடைய வார்த்தைகளை சுகமாகுங்கள் என்ற வார்த்தைகளை மீறி எனக்கு வழி இருக்கிறது என்று கத்தும் பொழுது இறைவன் கோபமடைகிறான். உணர்வை கொடுத்தது எதற்காக? அந்த உணர்வில்லாதான் மனிதனே இல்லை என்ற அர்த்தத்தில் நாம் நம்முடைய இறைவனுக்கு அஞ்சு அடங்க வேண்டும். பொறுமையை கொடு இறைவனே என்று கேட்க வேண்டும். அந்த பொறுமையில் கவனம் இருக்கின்றது. இப்பொழுது இறைவன் இருக்கின்றான். நீங்கள் புதிய வாழ்க்கைக்காக ஒரு புதிய படைப்பாக நீங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றீர்கள். பழைய படைப்பு போய்விட்டது. நான் இன்று இந்த மூன்றாவது நிலைக்கு நாம் உயர வேண்டும். பழைய மாதிரி ஆகணும், பழைய மாதிரி நான் சுகமாகணும் என்ன வரக்கூடாது. இந்த சுகமானது என்னை புதிய வாழ்க்கைக்கு உயர்த்திருக்கின்றது. என்னுடைய பழைய வாழ்க்கையின் அவ்வளவு அம்சங்களும் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நம்ப வேண்டும். உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும் என்ற அந்த வாய்க்கும் வயிற்றுக்கும் இருக்கக்கூடிய, கைக்கும் வாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த பிழைப்பு போய் வாழ வேண்டும். பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று வரையில் நாளை முதலாக வாழ்க்கை துவங்குகின்றது. எனக்காக அனுமதிக்கப்பட்ட இறைவனிடம் இந்த வாழ்க்கை துவங்குகிறது. நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த மூன்றாவது நிலையை, மூன்றாவது பருவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உடமாற அறியுங்கள். இது நாம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு சோதனை காலம். பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். இந்த பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு நம்முடைய நோயின் தன்மைகள் நீக்கப்படுகின்றன. இப்பொழுது இறைவனுக்கு நன்றி உணர்வோடு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வருகின்றீர்கள். 4வது கட்டத்திற்கு இறைவன் நிச்சயமாக இருக்கின்றான் என்ற அந்த கட்டம். இந்த நிலையின் பொழுது நம்முடைய கவலைகள் நம்மை விட்டும் நீக்கப்படுகின்றன. இருந்த போதிலும் நிச்சயமாக நாம் என்ன செய்ய போகின்றோமோ என்று தெரியவில்லையே என்று அந்த ஒரு கேள்விக்குறி இருக்கும். நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கிறது. அப்பொழுதும் அந்த பயத்தை நீக்கும் விதமாக உங்கள் இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவன் என்ற அந்த உணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் அவற்றை கவனிப்பவர்களாக இல்லை, அவற்றை மறந்தவர்களாகவும் மறந்து போனவர்களாகவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த வாழ்க்கையை விட்டும் நாம் மேலோங்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா என்பதை. அந்த மூச்சானது உயிர் மூச்சாக இருக்கின்றது. கவனம் இருந்தால், கவனம் இல்லை என்றால் மீண்டும் ஒரு மரணம் காத்திருக்கிறது நமக்காக. அதாவது வேதனைகளுக்குரிய வாழ்க்கை காத்திருக்கின்றது. அங்கும் இறைவன் கூறுகின்றான், சுகமடையுங்கள். சுகமடையுங்கள் என்ற அந்த உணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவனுடைய வாக்காக இருக்கின்றது. மனிதர்களுடைய வாக்குகள் நிச்சயமாக அதற்கு நேர் விரோதமானவை. நீ கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். அவர்கள் உங்களை தயார்படுத்துகின்றார்கள். அடுத்த வார்த்தையை நீங்கள் செவியும் பொருட்டு மரணம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக இந்த வார்த்தைகள் நாம் மூன்றாவது பருவத்திலிருந்து நாம் எப்போதுமே தாண்டவில்லை. படைக்கப்பட்ட நிலையில் அழகான படைப்பு முதல் தருணம். இரண்டாவது நோய்கள், மூன்றாவது சுகமாக வேண்டும் என்ற உணர்வு. அந்த உணர்வை நாம் தவறிவிடுகின்றோம். இரண்டாவது நிலையிலேயே கஷ்டத்தில் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்றால் கஷ்டம் ஒன்றுதான் என்று நாம் நம்முடைய அறிவை கொண்டு நம்புகின்றோம். இறைவனுக்கு பகிரங்கமான விரோதமாக அவன் உங்களுக்கு இந்த நோய்கள் தீர வேண்டும் என்ற அந்த உணர்வை கொண்டு வாடும் பொழுது நம்பிக்கை கொண்ட மக்கள் உணர்வை கவனிக்க வேண்டும். அங்கு உங்களுடைய இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருப்பதையும் ஒரு மூச்சு கூட பாக்கி இல்லாமல் உங்களுக்காக தன்னுடைய உணர்வை ஊட்டிக் கொண்டிருப்பதை கவனியுங்கள். உங்களுடைய எண்ணத்தில் வாழ்ந்தால் தவிர உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. நாம் எப்பொழுது அந்த எண்ணத்தை உணர்கின்றோம், இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு உணர்கின்றோம். இந்த இரண்டாவது நிலையிலிருந்து மூன்றாவது கட்டத்திற்காக நாம் செல்கின்றோம். அங்கு எனக்கு புதிய வாழ்க்கை இருக்கிறதே தவிர நான் பழையபடி மீண்டும் பழைய மாதிரி வாழ வேண்டும் என்று அந்த எண்ணம் கொண்டாதீர்கள். புதிய வாழ்க்கைக்காக நான் தயாரிக்கிறேன் என்ற அந்த ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் இறைவனை பிரார்த்தியுங்கள். என்ன பிரார்த்தனை? அவன் சொல்வதை கேளுங்கள். பிரார்த்தனை என்பது நாம் கேட்க வேண்டும். இறைவனிடம் என்ன தேவை என்பதை அவ்வாறல்ல, இறைவன் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். சுகமாகுங்கள் என்று அவன் சொல்லை கேளுங்கள். அதுவும் கேட்பதுதான். அவன் கேட்பது அவனை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவனை கேட்காதீர்கள். நீங்கள் பழைய மாதிரி வாழ்க்கையை கேட்பீர்கள். நான் மீண்டும் பழைய மாதிரி சுகமாக கைகால்களோடு இயங்க வேண்டும் என்று கேட்பீர்கள். அவனோ புதிய வாழ்க்கைக்காக அவன் செயல்படுத்துகின்றான். சுகமடையுங்கள். இந்த பலவீனத்திற்கு காரணம் உங்களுடைய மனதில் இருந்த கேடுகள், உங்களுடைய மனிதர்கள் கற்பிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை முறையின் கேடுகள் அவ்வளவும் சேர்ந்து உங்களை பாதித்தன. இப்பொழுது இரண்டையே புதிய வாழ்க்கையை கொண்டும் புதிய உணர்வை கொண்டும் புதிய ஆற்றலை கொண்டும் புதிய ஞானங்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நான் உங்களுக்காக நிச்சயமாக சித்தப்படுத்தியிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மலரட்டும். புதிய வாழ்க்கைக்காக புதிய படைப்பாக நீங்கள் உருவாகி இருக்கின்றீர்கள் என்பதை சந்தேகம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இதன் மீது இப்பொழுது உங்களுக்காக இருக்க வேண்டும். நோய்கள் உள்ள உங்களுக்கு புதிய வாழ்க்கைக்காக என்னை நீ தயார்படுத்தி இறைவனே என்று கேளுங்கள். நான் மீண்டும் பழைய மாதிரி ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் வரும்பொழுதெல்லாம் நாம் மீண்டும் கடுமையான வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். நான் இறந்தே போகின்றேன், வாழ வேண்டாம் என்ற அந்த அளவுக்கு என்னுடைய நிலைமை போய்விடும். ஆனால் நான் புதிய படைப்பாக வாழ விரும்புகின்றேன் என்று கேளுங்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றோம். இந்த இரண்டுக்கும் இடையே நாம் இறந்துவிட்டால் தேவலாம் என்று அந்த எண்ணம் வரும். நம்முடைய கவலைகளிலும் நம்முடைய உடல் நோய்களிலும் வியாதிகளிலும் வேதனைகளிலும் அதிகமாக போடுது. ஆனால் இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதோ புதிய வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று விரும்புங்கள், புதிய படைப்பாக ஆக வேண்டும் என்று விரும்புங்கள். அவன் படைப்பாளன் என்பதை அவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். உங்களை மரணமடை செய்வதற்காக கொடுக்கவில்லை. கெட்ட வாழ்க்கையை முழுமையாக நீங்க வேண்டும், புதிய படைப்பாக நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக ஒரு சோதனையை கொண்டு வந்து கெட்ட வாழ்க்கையினுடைய அடிப்படையை உங்களுக்கு உணர்த்தி மனிதர்கள் யார் என்பதையும் உங்களுக்கு நன்மை செய்ய சக்தியற்றவர்கள் என்பதையும் அதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதவர்கள் என்பதையும் எவ்வளவு மருத்துவம் படித்திருந்தாலும் சரி பூஜ்யம் என்பதையும் அவர்கள் சூன்யம் என்பதையும் ஆக அவர்கள் சூனியக்காரர்கள் என்பதையும் நாம் அறிய வேண்டும். இந்த சூனியக்காரர்களை மருத்துவத்தில் சிகரங்கள் என்று எண்ணிக்கொண்டு அவரை பாராட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு மருத்துவர். இனியும் இறைவன் ஒருவனை தவிர நமக்கு உயிரளிப்பவனும் படைப்பவனும் பின்னர் அதை பாதுகாப்பவனும் உயர்த்துவனும் இன்னும் அதை மேன்மையாக்குபவனும் அழகுபடுத்துபவனும் இன்னும் உன்னதமான வாழ்க்கையில் மனமிக்க அந்த தூய வாழ்க்கையில் வாழ செய்பவனும் இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த எண்ணத்தை கொள்ள வேண்டும். அது இறுதியான நிலை. இப்பொழுதும் அந்த இறுதியான நிலை அடையுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் சிந்தித்து உணரும் பொழுது உண்மைதான் என்று தெரியும். நாம் இந்த மூன்றாவது கட்டத்திற்குள் உயரும் பொழுது பழைய கேடுகள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த காலத்தில் நாம் நம் இறைவனை அதிகமாக நம்புவோம். இது நான்காவது பருவம். இறைவனையும் நம்புகின்றோம், அதே சமயம் என்னுடைய முயற்சியையும் நம்புகின்றேன். நாமும் முயற்சிக்கத்தான் வேண்டும். இறைவனை மட்டும் நம்பினால் போதாது என்ற அந்த அடிப்படையை கொண்டும் வாழ்வோம்.
இந்த 4வது பருவத்தை நீங்கள் மிக முக்கியமான பருவமாக கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்கு சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளில் உங்களுடைய முயற்சிகளின் காரணமாகத்தான் கேடுகள் என்பதை அறிவீர்கள். சிந்தனையின் காரணமாக இப்பொழுது இறைவன் உங்களை உயர்த்துகின்றான். சிந்தனையில் மனிதர்களை அதிகமாக நாட மாட்டீர்கள். இறைவனை இப்பொழுது அதிகமாக நம்ப ஆரம்பிப்பீர்கள். அதன் காரணமாக இந்த வாழ்க்கை தளத்திலிருந்து, இந்த நோய், இந்த நொடித்து போகக்கூடிய வேதனைகளிலிருந்து, வறுமையின் காரணமாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையும் உண்டு. பண கஷ்டங்களில் வாழக்கூடிய காலமும் உண்டு. இதனையும் நாம் மனிதர்களிடத்திலே நாம் கடன் வாங்கி சீர்திருத்திக் கொள்ளலாம் என்று எண்ணுவீர்கள். அந்த கடன் உங்களை மீண்டும் கடுமையான ஆற்றிவிடும். ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் கொண்டு செய்யக்கூடிய உதவியும் கடனும் ரெண்டும் ஒன்றல்ல, சமமல்ல. கடன் உங்களை அடிப்பதற்காக, உங்களை சூறையாடுவதற்காக, உதவி செய்வது உங்களை வாழ்விப்பதற்காக. நீங்கள் நல்ல மனிதர்களோடு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் கேளுங்கள். சுகமான சமுதாயத்துடனும் சமாதானத்துடன் வாழக்கூடிய சமுதாயத்துடனும் எங்களை வாழ வைப்பார்கள் என்று கேளுங்கள். மனித குணமுள்ள சமுதாயத்துடன் வாழ வேண்டும். பணத்தை நாடி வாழ்வுகள் அனைவருமே மனித குணத்தை இழந்தவர்கள். சம்பாதிக்க வேண்டும் என்று அதிகமான வேட்கையோடு இருப்பவர்கள் அனைவருமே மனித குணத்தை விலகியவர்கள். கொடுக்க வேண்டும் என்று யார் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இறைகுணத்தோடு இருப்பார். இரக்கத்தின் காரணமாகவே கொடுத்து உதவுதல் என்பது அவருடைய வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இன்று விரும்புங்கள். இந்த வாழ்க்கையை விரும்பும் பொழுது மனம் பெரும்பாலும் அமைதியுடன் இருக்கும். இந்த அமைதியில் உங்களுடைய ஓய்வு அதிகரிக்கும். பரபரப்பு, உலகத்தினுடைய வாழ்க்கையின் பரபரப்பு குறையும். மனிதர்களிடம் நான் சென்று இறைஞ்சக்கூடிய அந்த நிலை ஏற்படாது. மனிதர்களுடைய உதவி வேண்டும் என்ற அந்த எண்ணமும் நீக்கப்பட்டுவிடும். இந்த 5வது நிலைக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். இதில் உங்களுடைய வளமை பெருகும் பொழுதும், உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டும் காணாமலே ஆகிவிட்டதை நீங்கள் உணரும் பொழுதும், நோய்களால் தான் இறப்பார்கள் இறுதி காலங்களில், வயதாகிவிட்டது அல்லவா எனக்கு நோய்கள் வருமே என்று கூறக்கூடிய மனிதர்களுக்கு நேர் அழகான உயர்வான இன்று நான் வாழக்கூடிய மதிப்புமிக்க வாழ்க்கையில் நோய்கள் என்ற அந்த சுவடே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலை நீங்கள் வாழ்வீர்கள். இதற்கு காரணம் நீங்கள் இறைவன் ஒருவனே போதுமானவன் என்ற அந்த நிலைக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆக உங்களுடைய பருவங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் படைக்கப்படுகின்றீர்கள். முதல் பருவம். 2வது, நீங்கள் நோய்வாய்ப்படுகின்றீர்கள். இறைவனை நீங்கள் நினைவுகூறாத காரணமாக. இறைவனை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த 2வது பருவம் நோய்கள் உங்களை வந்தடையக்கூடிய பருவம். அது மீண்டும் மீண்டும் மாறி 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 வருவது எத்தனை காலங்கள் போகும் என்று தெரியாது. நீங்கள் இறைவனை உணரும் வரையில் மனிதர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று தெரிய முடியும். 3வது, இப்பொழுது நான் இறைவனை அவன் ஒருவன் தான் என்று என ஏற்கின்றேன். அவனை தவிர கதியில்லை என்று கஷ்டங்களின் போது மட்டும் நான் உணர்கின்றேன். இது 3வது. பின்னரும் நமக்கு ஒரு சுகத்தை கொடுத்த பின்னர் மீண்டும் பழைய நிலைக்கு நான் திரும்புகின்றேன். இறைவனை மறக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் திரும்பமான நிலை. இப்பொழுது நான் உணர்த்தப்படுகின்றேன். அவன் ஒருவனை தவிர கதியில்லை என்று வாழ்ந்தால் தவிர உங்களுக்கு சுகங்கள் நீங்கி அறிவீனத்தின் காரணமாகவும் அறிந்த பின்னரும் நாம் அறியாதவர்கள் போன்று இறைவனை மறந்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக, பெருமை கொண்டவர்களாக வாடும் பொழுது மீண்டும் உங்களுடைய பழைய நிலைகள் ஆரம்பிக்கின்றன. நோய்களுக்கு மேல் நோய்கள். இந்த நிலையின் போது யார் பாவமன்னிப்புடன் திருந்துகின்றார்களோ அவர்கள் இறைவனை கொண்டு ஆறுதல் அடிக்கக்கூடிய 6வது சூழ்நிலை உங்களுக்காக உருவாகின்றது. ஒவ்வொன்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் உருவாகின்றன. அந்த சூழ்நிலைகளை பார்க்கின்றனால் நீங்கள் வானங்களிலும் பூமியிலும் அந்த சூழ்நிலைகள் உருவாகின்றன. அந்த சூழ்நிலைகள் உங்களை 6 காலங்களாக பிரிக்கின்றன. சூழ்நிலைகள் வானங்களும் பூமியும் இணைந்து நிற்பதன் காரணமாக சூழ்நிலைகள். ஒருவருக்கு கவலை இருக்கின்றது, மற்றவருக்கு அந்த கவலை இல்லை, சுகமாக இருக்கின்றார். ஏன் உங்களுக்கு இந்த கவலை இருக்கின்றது என்ற சூழ்நிலை அப்படி. என்ன சூழ்நிலை? எனக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் காரணம் மனிதர்கள். மனிதர்களுடைய மனதின் சூழ்நிலை. என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் கோபப்படுகின்றார்கள். ஏன் இந்த சூழ்நிலை ஏற்படுகின்றது? என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் அமைதி அடைய வேண்டும், என்னை பார்க்கும்போது அவர்கள் இரக்கம் ஏற்பட வேண்டும், ஆனால் என்னை பார்க்கும்போது அவர்கள் கோபப்படுகின்றார்கள். இவற்றையெல்லாம் உங்களுடைய பொருள்களுக்கு அப்பால் நிகழக்கூடிய அந்த இறை ஆற்றின் காரணமாக எனக்கான சூழ்நிலை, எந்த பருவத்தில் நான் இருக்கின்றேன், எந்த காலத்தில் நான் இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் 2ஆம் காலகட்டமா, 3ஆம் காலகட்டமா, 4வது காலகட்டமா,
5வது காலமாக ஆறும் காலம் 6வது காலமாக என்னை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உயர்ந்து வரும் காலமென்றால் உலகத்தில் இறைவனுக்கு பதிலாக இணை வைத்து மனிதர்களையும் பொருள்களையும் இணை வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீக்கிக் கொண்டு உள்ளத்தில் உணர்வாக கொடுக்கப்படுவதை மட்டுமே நம்பிக்கை கொண்டு உயர்ந்து விளங்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் பகுதியில் நான் நுழையாத வரையில் எனக்கான துன்பத்தினுடைய காலங்கள் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும் படைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றமாகி நான் துன்பத்துக்குள்ளாகும் பொழுது இன்றும் டாக்டர்கள் தான், மனிதர்கள் தான், மருந்துகள் தான், உணவு தேவையில்லை, உணவுக்கு பத்தியம், மருந்துகளுக்கு பத்தியம் இல்லை என்ற வாழ்க்கையை இப்பொழுதும் 60 வயதிலும் 70 வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2ஆம் கட்ட நிலையை விட்டு நாம் தாண்டவில்லை. வானங்களும் பூமியும் எனக்கு செய்து சாய்க்காது. சூழ்நிலைகள் என்னை விட்டு மாறாது. வானங்களும் பூமியும் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். நீங்கள் 2வது நிலையை தாண்டி இறைவனுடைய உதவியை கொண்டு நான் மீண்டும் புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற அந்த 3வது நிலையை நீங்கள் விரும்பி ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் 4வது நிலை இறைவனை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும், இனி மனிதர்கள் நம்பக்கூடாது என்று இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு பக்குவமாகவில்லை. என்னுடைய பணத்தையும் என்னுடைய பொருளையும் நம்புகின்றேன், குற்றமில்லை, ஆனாலும் என் இறைவனை என்னை உயர்த்துவாயாக என்ற அந்த பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கும் வரையும் துன்பங்கள் கிடையாது. 5வது பருவம் என்னவென்றால் நிச்சயமாக என் இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த உணர்வு மேலோங்கும். அப்பொழுதும் மனிதர்களுடைய வழிமுறைகளில் சிலவற்றை நான் கடைபிடித்துக் கொண்டிருப்பேன். அதையும் விட்டு தாண்டி என் இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த ஆறுதலுக்குள் நுழையும் பொழுது மிகப்பெரிய ஞானங்களுடன் பொருளும் என்னை வந்து சேர்மை தவிர இதுவரை நான் நாடி சென்ற அந்த வாழ்க்கையை மாறுகின்றன. காலங்கள் எனக்காக மாறுகின்றன. வானங்களும் பூமியும் எனக்காக படுகின்றன. என்னிடம் இருக்கக்கூடிய ஞானங்கள் மற்றவர்களிடம் இல்லை. அவர்கள் நம்மை தேடி வரும் பொழுது அவர்களுக்கும் ஞானங்கள் கற்பிக்கப்படும் பொழுது காணிக்கையாக ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த பொருளாதாரம் உங்களுடன் நிலைத்திருக்கும். இதுவரை வியாபாரமாக சென்று கொண்டிருந்த எனக்கு பொருள் உனக்கு நன்மை, உனக்கு நன்மை எனக்கு பொருள் என்று மாறி மாறி சென்று கொண்டிருந்த அந்த காலம் போய் காணிக்கையாக நாம் செய்யக்கூடிய இறைவனுக்கு பொருத்தமாக செய்யக்கூடிய நல்வார்த்தைகளும் நல்லறிவும் நற்போதனைகளும் எச்சரிக்கைகளும் அவர்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது சன்மானங்களாக ஒருவருக்கு ஒரு தங்களுடைய பொருள்களை மாற்றிக்கொண்டு வாழ்வார்களே, இறைவனும் அவர்களுக்கான பொருளாதாரங்கள் அதிகரிப்பான். சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் அதிகரிக்கும். இயற்கையும் உங்களுக்கு இணங்கி வரும், உங்களுக்கு இறங்கி வரும். வானங்களும் பூமியையும் உங்களுக்கு கடமைப்பட்டவை, உங்களுக்கு கட்டுப்படுபவை. அத்தியாயம் 7 வசனம் 54. நிச்சயமாக அத்தியாயம் 7 வசனம் 54. உங்கள் இறைவனாகிய அவன் ஒருவன், அந்த படைப்பாளன், மகத்தான படைப்பாளன். 6 காலங்களில் நீங்கள் 6 அவன் ஒருவனே போதுமானவன் என்று நீங்கள் 6 அடையக்கூடிய அந்த 6வது காலத்தில் நீங்கள் நுழையும் வரையில் உங்களை படிப்படியாக உயர்த்துகின்றான். வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு அடிப்படையில் செய்கின்றான். உங்களுக்காக தனித்தனியே முறையை யார் இந்த நிலை அடைகின்றார்களோ அவர்களுக்காக அந்த வானங்களும் பூமியும் அவர்களுடைய சூழ்நிலைகளாக இறங்கும். அவ்வளவும் சாதகமான சூழ்நிலைகளாக இறங்கும். அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ வேண்டும். இது எத்தகைய சந்தேகமும் இல்லை. இன்று உங்களுடைய வானங்களை பார்க்கின்றீர்கள், வெளிச்சொடி கிடக்கின்றது, மழை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். பெரும் மேகக்கூட்டங்கள் செல்கின்றன, மழை வரவில்லை. ஆனால் மழை பொருந்தே ஆக வேண்டும். இது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. வானங்களும் பூமியும் உங்களுக்கு கட்டப்பட்டவை. நீங்கள் அந்த ஆறுதல் அடைந்தால், ஆறுதல் அடையக்கூடிய ஒரே காலம் அவன் மட்டுமே போதுமானவன் என்று உலகத்தின் அடிப்படையை நீங்கள் நம்பாமல் அவனை நம்புவதன் காரணமாக உலகத்தில் விளையக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேருமே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, சொர்க்க பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் இன்று ஏற்காத வரையில் என்றுமே நமக்கு வேதனைகளின் முழக்கங்கள் இருக்கும். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது 2வது காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் தான் என்னை சுகமாக்குகின்றான், அவன் தான் என்னை வாழ வைக்கின்றான் என்று நான் உணரும் போது 3வது காலத்தில் வருகின்றேன். அதன் பிறகு அவன் மட்டுமே போதுமானவன் என்ற அடிப்படைக்கு உயர்த்திருக்கின்றீர்கள். மீண்டும் மீண்டும் சில குழப்பங்களும் சோதனைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் உருவாகின்றன. அங்கு ஒவ்வொரு முறையும் இறைவன் பாதுகாக்கும் பொழுது உங்களுடைய இணை வைக்கக்கூடிய உலக மக்களையும் உலக பொருட்களையும் பணத்தையும் வீடு வாசல்களையும் மனிதர்களையும் இணை வைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை மாறி வரும் பொழுது நாம் 5வது காலத்தில் நுழைகின்றோம். இறைவன் உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் இணைக்கின்றான். இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த உணர்வுக்கு வரும் பொழுது நமக்காக வானங்களும் நினைத்த நேரத்தில் மழையும் பொழியும். நினைத்த இடங்களில் நமக்கான உணவாதாரங்கள் இருக்கின்றது. எண்ணிக்கையில் அடங்காத கனிவர்க்கங்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று சுவை மாறாதவை. பழச்சாறுகள் ஆறுகளாக ஓடும் என்றால்
நிச்சயமாக அதுவும் உங்களுக்காக இருக்கின்றது. உங்களுக்காக நீரூற்றுகளும் இருக்கின்றன, சுவை மாறாத பாலாறுகளும் இருக்கின்றன, தேனாறுகளும் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு கற்பனையாக உள்ள நீங்கள் விரும்பக்கூடியது ஒவ்வொன்றும் உங்களுக்காக தேடி வரும். பணம் என்ற ஒன்று தரித்திரம் உங்களை விட்டு நீக்கப்பட்டுவிடும். உங்களுடைய சுகாதாரங்கள் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அந்த ஒரு படைப்பாளர் மகத்தான மாபெரும் இரையாற்றல் மிக்க அந்த அல்லாஹ் ஒருவன் தான் 6 காலங்களில் வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு படைத்து, உங்களுக்கு பிரத்யேகமாக படைத்து அந்த சூழ்நிலைகளில் உங்களை மட்டும் வாழ வைக்கின்றான். எப்படி ஒருவர் கஷ்டப்படும் பொழுது மற்றவர் சுகமாக இருக்கின்றார், மற்றவர் சுகமாக இருக்கும் அடுத்தவர் கஷ்டப்படுகின்றார். சூழ்நிலைகளின் காரணமாகத்தான். அவர்களுக்கு எப்பொழுது ஏதுவாக இருக்கின்றதோ அப்பொழுது அந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்கின்றார்கள். அந்த சூழ்நிலை எனக்கு ஒத்து வர வேண்டும், அந்த சூழ்நிலை எனக்கு கற்பிக்கின்றது, அந்த சூழ்நிலை எனக்கு அமைதி கொடுக்கின்றது. சூழ்நிலையில் நாம் வாழ்கின்றோம் என்பதற்கான பொருள், நீங்கள் வாழும் பொழுது பகலையும் இரவையும் கவனியுங்கள். பகலின் சூழ்நிலை ஒரே இறைச்சல், இரவின் சூழ்நிலை அமைதி. இந்த சூழலில் எனக்கு குழப்பங்கள் குறைகின்றன, எனக்கு ஓய்வும் கிடைக்கின்றது, எனக்கு உறக்கமும் கிடைக்கின்றது. அந்த நித்திரையின் பிறகு எனக்கு உயிரோட்டமும் இருக்கின்றது. பகல் வேலைகளில் இறைச்சல்கள் எனக்கு சோர்வடைந்தாலும் நான் தூங்குவதற்கு ஓய்வு பெறுவதற்கு வழியில்லை. இதன் காரணமாக இரவின் பொழுது வரும்பொழுது மிகவும் நான் களைப்பட்டு விடுகின்றேன். பகல் நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை என்று எண்ணுகின்றீர்கள், ஆனால் இரவு நேரத்தை உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கின்றான். உதாரணமாக உங்களுடைய ஓய்வு, உங்களுடைய நித்திரை, உங்களுக்கு சுகமான அனுபவம், உங்களுடைய கேடுகள் உங்களை விட்டு நீக்கப்படுகின்றன. காலை கழிவுகளாக மனமும் தூய்மடைகின்றது. இதன் பொருட்டு நான் அடுத்த நாள் வாழ்க்கையை புதிய படைப்பாக நான் துவங்குகின்றேன். கடைப்பும் சோர்வும் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் பொழுதும் நான் மன்னித்து விட்டேன் என்று அறியுங்கள். இதற்கு மேல் நான் வேலை செய்ய முடியாது. வேலைதான் உங்களுடைய வாழ்க்கை, வேலைதான் உங்களுடைய வாழ்க்கை, வேலைதான் உங்களுடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது கடைப்பும் சோர்வும் ஏற்பட்டு விட்டது. தூக்கம்தான் எனக்கு நாளைய வாழ்க்கைக்கான அடையாளம் என்று எண்ணுகின்றீர்கள். ஓய்வு அவசியம் என்று எண்ணுகின்றீர்கள். இதில் மனிதர்களுடைய கற்பித்த உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் விடாமுயற்சியும் இரவும் பகலும் நான் கண்விழித்து வாழ வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த பகுதியில் நீங்கள் நுழைவீர்களா என்று அவிதமாக இறைவனுடைய வாழ்க்கை, இரவின் வாழ்க்கை, அவன் நமக்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த ஓய்வினுடைய பிரம்மாண்டத்தில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றேன் இறைவனுக்கு நன்றியோடு என்று இரவின் தூக்கத்தை அவனுக்கே புகழ் என்ற எண்ணத்தில் அவனை புகழ்ந்தவர்களாக தூங்கப் போகின்றீர்களா? எழும்பொழுதும் தூய்மையாக எழுப்பி இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நீங்கள் எழுந்திருக்கின்றீர்கள் என்பதையும் கவனியுங்கள். நிச்சயமாக வானங்களும் பூமியும் ஒரு அடிமை என்பதை நீங்கள் எனக்காக சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வருகின்றன. பார்ப்பதற்காக பகலையும் நான் உணர்வதற்காக எனக்கு இரவையும் அழைக்கின்றான். அந்த உணர்வில் நீங்கள் வாழும் பொழுதெல்லாம் அடுத்த நாள் பகல் பொழுது உங்களுக்காக பிரத்யேகமாக அவ்வளவு தூய்மையானதாக விடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உற்சாகமானதாக விடியும். யார் தங்களுடைய இறைவனை நினைவு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுநாள் வாழ்க்கை எழுந்திருக்கும் பொழுதும் அதே சோர்வு இருக்கும், அதே மனக்கலக்கமும் இருக்கும், கலைப்பும் இருக்கும். அவர்களுக்கு உற்சாகம் என்பதே இருக்காது. தூங்கி எழுந்த அந்த ஒரு புதிய உயிரோட்டம் அவர்களுக்கு காண முடியாது. இதுவும் ஒன்று. இரவு நேரத்தில் வரும்பொழுது உங்களுடைய இணை வைப்புகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில், உங்களுடைய பணம், உங்களுடைய மக்கள் அவ்வளவு பேரையும் நீங்கள் சீக்கிரமாக மறக்க இருக்கின்றீர்கள். அந்த உறக்கத்தில் நான் மூளை செத்த நிலையில் வாழ்கின்றேன். அங்கு இருதயம் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இதனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் புதிய உயிரோட்டத்துடன் மறுநாள் படைக்கப்பட இருக்கின்றோம் என்பதை அறியுங்கள். இது சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் மறந்து கொண்டிருக்கின்றது. நாம் உணராதவர்களாகவும் சிந்திக்காத இருப்பதன் காரணமாக பழைய வாழ்க்கையை மீண்டும் தொடர்கின்றோம். நேற்றைய வாழ்க்கையினுடைய பாக்கியிலிருந்து நாம் ஆரம்பிக்கின்றோம். புதிய உணர்வோடு புதிய வழிமுறையோடு வாழ வேண்டும் என்பது என்ன இருந்தால் மறுநாள் புதிய இறைவனுடைய ஆற்றலோடும் புதிய கவனத்தோடும் புதிய ஈர்ப்புடனும் புதிய சக்தியோடு புதிய ஞானங்களை கொண்டு அதனை நாம் நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு உடைய ஒரு ஆற்றலாக கல்வி அறிவாக மாற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கையினுடைய அழகான அம்சமாக அது நிகழும். ஒவ்வொரு புது காரியத்திலும் உயிரோட்டம் இருக்கும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் அழகும் இருக்கும், மேன்மையும் இருக்கும். இதில் இறைவனுடைய அந்த வாக்கு உறுதிப்படும். உங்களுடைய மறுநாள் வாழ்க்கை முந்தைய நாள் வாழ்க்கை போன்று கடைப்பட்டு இருக்காது. காரணம் நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டீர்கள். அந்த இறைவனை நம்பிக்கை காரணமாக ஒவ்வொரு கண் அயலும் பொழுதும் புதிய உயிரோட்டம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கண் இமைக்கும் நேரத்தில் உங்களுக்காக அந்த புதிய உயிரோட்டம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரவில் கண் மூடுகின்றோம், திறக்கின்றோம், பொழுது விடிந்து விட்டது. கண்ணிமைக்கும் நேரம்தான். ஒரு மூடுதலும் திறத்தலும் கண்ணிமைக்கும் நேரம். ஒரு நாள் பகல் பொழுதில் நாம் எத்தனை முறை கண் சுமிட்டுகின்றோம். அந்த ஒவ்வொரு பொழுதும் ஒரு இரவின் பொழுதுக்கு சமமானது.
அதில் நீங்கள் உயிரிட்டு கொடுக்கப்படுகின்றீர்கள். யார் இறைவனை பற்றிய சதா சர்வ எண்ண நேரமும் அந்த எண்ணத்தோடு அவன் தான் வாழ வைப்போன் என்ற அந்த உணர்வை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, ஒவ்வொரு முறையும் கண் அயலும் பொழுதும் திறக்கும் பொழுதும் அந்த கண் கமிக்கும் நேரத்தில் உங்களுக்கான புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது. நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் எத்தகையவன் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். வானங்களையும் பூமியும் உங்களுக்காக படைத்தான். அது உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 21 வசனம் 33. அத்தியாயம் 21 வசனம் 33. இன்னும் அவன்தான் உங்களுக்காக இரவையும் பகலையும் படைத்தான். சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக படைத்தான். ஒவ்வொன்றும் அது குறிப்பிட்ட கால வட்டத்தில் சுற்றலைக்குள் நீந்திக் கொண்டிருக்கின்றன. ஒன்றை ஒன்று மீறாது. இரவையும் பகலையும் உங்களுக்காக படைத்தான். ஓய்வையும் பார்வையையும் படைத்தான். யார் என்பதை நீங்கள் கவனிப்பதற்காகவே. சூரியனையும் படைத்தான், ஒளிமிக்கதாக இருக்கின்றது. சந்திரனையும் படைத்தான், ஒளிவுள்ளதாக இருக்கின்றது. இந்த இரண்டிலும் உங்களுக்கு அயற்சியையும் கொடுத்தான், சிறியதொரு நித்திரையும் கொடுத்தான். நீங்கள் இவற்றை எதுவுமே நம்ப வேண்டாம். உங்களுடைய மன அமைதியை எந்த அளவுக்கு நான் பேணிக் கொள்கின்றேன் என்பதை கவனிங்கள். அந்த தூக்கத்தில் அவ்வளவையும் உங்களையும் மறக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட முளைச்சாவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உங்களை புதுப்பிக்கின்றேன் என்பதை மதிப்பு. இவை ஒவ்வொன்றுமே ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே அந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றான். வானங்களிலும் பூமியிலும் கூடிய அந்த ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் விதமாக சிந்தனையில் என்னுடைய ஆற்றல் மேலோங்குகின்றது என்பதை அறியுங்கள். இறைவன் யார் என்பதை நான் அறிகின்றேன் என்பதையும் அறியுங்கள். அந்த சிந்தனை இல்லாத நிலையில் நான் வெகுவாக பாதிக்கப்பட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த வானங்களும் பூமியும் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் இன்னும் நட்சத்திரங்களும் எனக்காக வசப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் அறியுங்கள். இவை யாவும் வீணுக்காக படைக்கப்படவில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றீர்கள். வானங்களும் பூமியையும் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அல்ல, அவரவருடைய தன்மைக்கு ஏற்ப அதனுடைய சக்திகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் கவலையோடு இருக்கின்றேன். மற்றவர்களுடைய பேச்சு எனக்கு எந்த விதத்திலும் நன்மை கொடுக்கவில்லை. சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். ஒரு கட்டத்தில் தெளிவு பிறக்கின்றது, நிம்மதி பெருமூச்சு ஏற்படுகின்றது. இவ்வளவு காலமும் அதே காற்றுதான் சுற்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் சிந்தித்து தெளிவு வரும் பொழுது ஒரு புது உயிர் மூச்சு நீங்கள் படைக்கப்பட்டு விட்டீர்கள், புதிய படைப்பாக என்பது அர்த்தம். எப்படி சூழ்நிலை மாறுகின்றது, எப்படி அந்த காற்று என் நெஞ்சத்தை விரிவாக்குகின்றது. நான் மூச்சு பயிற்சி செய்யவில்லை. அதிகமாக காற்று எடுத்தால் எனக்கு நிறைய காற்று போக நிறைய எனர்ஜி கிடைப்ப பண்ணிட்டு இருக்காங்களே. மூச்சு பயிற்சி அப்படி கிடையாது. சிந்தனையின் போது அவருடைய தீவு அந்த சூழ்நிலை வானங்கள் பூமியும் இணைந்து எனக்காக புதிய உயிரோட்டத்தை கொடுக்கும் பொழுது என் நெஞ்சம் விசாலமாகின்றது. இந்த நிம்மதி பெருமூச்சை ஒரு காலம் உங்களுடைய மூச்சு பயிற்சிகளில் அடைய முடியாது. அந்த மூச்சு பயிற்சியில் உங்களுக்கு கலைப்பு ஏற்பட்டுவிடும். இந்த நிம்மதி பெருமூச்சு ஒரு மூச்சில் உங்களுக்கு புது வாழ்க்கையும் புது செம்பும் புது உயிரோட்டும் அமைக்கப்பட்டுவிடும் என்பதை அறியும். இறைவன் யார் என்பதை கவனிங்கள். உங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறான் இறைவன். உங்களுடைய உள்ளத்தோடு உங்களுடைய இறைவனுடைய வாக்குகள், இறைவனுடைய அனுமதி கொண்டு அந்த வாக்குகள் உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவை மிக பெரும் சக்தி, மகா சக்தியாக இருக்கின்றது. அவ்வளவும் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் என்பதை அறிய வேண்டும். நம்பிக்கை என்பது பேராற்றல் மிக்க இறைவனுடைய உதவியை கொண்டு நான் என்றும் வாழ்வேன். மனிதர்களுடைய துன்பங்கள் என்னை தீண்டாமல் வாழ்வேன். இந்த உலக வாழ்க்கையில் நரகம் மனிதர்கள் தான், மனிதர்களுடைய வழிமுறைகள் தான். நரக நெருப்பின் எரிகட்டைகள் மனிதர்களுடைய வழிமுறைகள் தான் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார். அவர்களால் இரவு நேரத்தில் நான் தனிமைப்படுகின்றேன். என் குடும்பத்தாரை விட்டு நான் தனிமைப்படுத்தப்படுகின்றேன். அதன் காரணமாக ஒரு ஓய்வு எந்த அளவுக்கு எனக்கு உள்ளத்தினுடைய அந்த அழகு மறுநாள் வாழ்க்கையோடு நான் புது தெம்போடு புது உயிருடன் நான் எழுந்திருப்பதற்கு அது காரணமாகின்றது. எந்த சந்தேகத்திற்கும் இடப்பட்டாங்க. நம்பிக்கை கொண்ட மக்கள் நம் இறைவன் நம்முடைய உதவிக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். அவனையே கேளுங்கள். நீங்கள் அவனிடமே கேளுங்கள். நீங்கள் அவனிடம் கேட்க வேண்டாம், அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருங்கள். அத்தியாயம் 2 வசனம் 186. அத்தியாயம் 2 வசனம் 186. நீங்கள் அவனிடம் கேளுங்கள், அவனையே கேளுங்கள். வேறு எந்த மனிதனிடத்திலும் கேட்காதீர்கள். துன்பங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நான் சம்பாதித்தது மனிதன் காரணமாக இறைவனை மறந்த நிலையில் நான் சம்பாதித்த துன்பங்கள் அந்த நிலையில் இறைவனை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். அமைதி அடையுங்கள் என்று பொறுமையை மேற்கொள்ளுங்கள். என் வாக்கை கேளுங்கள். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்னை மட்டுமே நம்புங்கள், மனிதர்களை நம்பிட வேண்டாம். உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். உங்களுடைய மனதுக்கும் நெருக்கமாக அந்த மனதுக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நான் உள்ளத்திலிருந்து அறிவித்துக் கொண்டிருப்பதை கவனியுங்கள். உள்ளம் என்ற ஒன்று உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எந்த அளவுக்கு நான் என் உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றேனோ, என் மனம் என் உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றதோ சுகமான வாழ்க்கை. எந்த அளவுக்கு என் மனம்
உடல் என்ற அந்த பொருளோடு இணைந்து விட்டதோ, அதை தொடர்ந்து மனிதர்கள் சுகப்பொருள்கள் என்று உலகத்தின் பொருள் பக்கம் போய்விட்டதோ, அப்பொழுது நான் நிச்சயமாக என்னுடைய நிலையிலிருந்து இறங்கிவிட்டேன் என்று அறிந்தேன். நாம் படிப்படியாக ஒரு காலத்திலிருந்து அடுத்த காலம், அடுத்த காலத்திலிருந்து மூன்றாவது காலம் என்று உயர்வது மட்டுமல்ல, ஐந்தாவது காலத்திலிருந்து கூட இரண்டாவது காலத்திற்கு வேதனை கூட வாழ்க்கைக்கு நாம் இறங்கி விடுவதும் உண்டு. யார் பெருமை கொண்டு விடுகின்றார்களோ, எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று இறைவனை மறக்கின்றார்களோ, அந்த நிமிடம் பெருமை உண்டாகும். பெருமை வரும் காலமெல்லாம் நான் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். நிச்சயமாக எனக்கான ஒரு சோதனை காலம், நான் மற்ற மனிதர்களால் இழிவுபடுத்தப்படுவேன். அந்த நேரத்தில் நான் பெருமை கொண்டதன் காரணமாக என் இறைவன் எனக்கு கொடுத்த சோதனை, என் இறைவன் என்னை மன்னிப்பாயாக. எப்பொழுதெல்லாம் எனக்கு கோபம் ஏற்படுகின்றதோ, என்னை மற்றவர் புண்படுத்திவிட்டார், மனதை, அவ்வளவுதான் எனக்கு கோபம் ஏற்பட்டு விடுகின்றது. நிச்சயமாக இது பெருமையின் அடையாளம். கோபம் என்ற ஒன்று இருக்கும் பொழுதெல்லாம் நான் என்னுடைய படை நிலைக்கு நான் தள்ளப்படுகின்றேன் என்பது அர்த்தம். இரண்டாவது நிலைக்கு, வேதனையோடு வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றேன் என்பது அர்த்தம். எந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு கோபம் நீக்கப்பட்டு இறைவனுடைய பார்வையில் நான் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அவனுடைய பொருத்தத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பெருமையை கைவிட்டவனாக எல்லா புகழும் வந்தாக ஒருவனுக்கு என்ற அந்த அடிப்படையை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் நான் இன்று உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். மனம் அமைதி அடையும். மனம் அமைதியோடு இருக்கும் காலமெல்லாம் எனக்கு நோய்கள் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது, என்னுடைய வாழ்வாதாரங்களுக்கு குறைவு கிடையாது. வானங்கள் பூமி எனக்காக இயக்கப்படும். இரவும் பகலும் என்னை சூழ்ந்து இருக்கின்றன. என்னுடைய இறைவனுடைய பெரும் ஆசிரியத்தின் காரணமாக நான் தனித்தவனாக என்னுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வானங்களும் பூமியும் இணைந்து, ஒவ்வொருவருக்கும் முறையே வானங்களும் பூமியும் இணைந்திருக்க வேண்டும். அந்த இணைப்பில் நீங்கள் வாழ வேண்டும் என்றென்றும் உங்களுடைய இறைவனுக்கு நன்றி உணர்வோடு, அந்த நன்றியுணர்வோடு வாடும் காலமெல்லாம் உங்கள் உடலை பற்றி மறப்பீர்கள். உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளத்தோடு சார்ந்துவிடும். பொருள்களில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை, இறைவனுடைய ஆற்றலிலும் என்னுடைய அருளிலும் உங்கள் வாழ்க்கை இருக்கின்றது. நம்பிக்கை அந்த அருளின் மீது இருக்கட்டும். அந்த அருளானது வாக்காக இருக்கின்றது. கவலையும் பயமும் நீக்கிக் கொண்டுங்கள், பொறுமையை மேற்கொண்டுங்கள், பெருமையை கைவிடுங்கள். அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நீங்கள் உங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் கோபப்பட வேண்டாம். சோதனை காலம் அது. அந்த நேரத்தில் யார் பொறுமை மேற்கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் 6வது காலத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். வானங்களும் பூமியும் அவர்களுக்கு நெருக்கமாகிவிட்டது என்பதை அறியுங்கள். உங்களுக்காக அவன் வானங்களின் பூமியின் ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கின்றான், உங்கள் கையில் கொடுக்கவில்லை. இந்த பூமியில் உங்களுக்கு ஒரு அரசாட்சியை கொடுத்தான், நீங்கள் எவ்விதம் நடக்கும் என்று பார்ப்பதற்காக. அது கொடுத்ததன் காரணமாக ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பிரயோகிக்கிறீர்கள் தவிர நல்லாட்சி நடத்தவில்லை. அதிகாரத்தை காட்டுவதன் காரணமாக எனக்கு பெருமை உண்டு என்று நினைக்கின்றீர்கள். அவ்வாறல்ல. நாட்டுக்கே பெரும் சாபக்கேடு. அதிகாரத்தை மனிதர்கள் தன் கையில் எடுத்துக்கொண்டு அதனை பிரயோகிக்கும் பொழுது வானங்கள் நின்றுவிடும், பூமியும் ஒழிக்கப்பட்டுவிடும். நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே வானத்தில் வந்தாலும் சரி, வெள்ளக்காடுகளாக மாறும். ஒன்று பஞ்சத்தின் காரணமாகவும் வறட்சியின் காரணமாகவும் நம்முடைய வாழ்க்கை அடிக்கப்படுகின்றது, அல்லது வெள்ளத்தின் காரணமாக இருக்கும் வாழ்வாதாரங்கள் துடைக்கப்படுகின்றன. இந்த இரண்டுக்கும் இடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இறைவனை நம்புவதாக இருந்தால் உங்களுடைய சூழ்நிலை மாறுகின்றது. வானங்களிலிருந்து எந்த நேரமும் உங்களுக்காக சூழலும் சாரலும் இன்னும் தாரை தாரையாக பிடியக்கூடியதும், பூமி வறண்டிருப்பதும், இன்னும் பூமிக்கு கீழே நீரூற்றுக்கள் பொங்கிடுவதும் உங்களுக்கான அச்சாட்சிகளாக. இவங்க தண்ணி தரணுமா, மெட்ரோ வாட்டர் தண்ணி தரணுமா, அல்லது கார்பரேஷன் வாட்டர் வேண்டுமா, இறைவனுடைய தண்ணி வேண்டுமா, மழை நீர் வேண்டுமா, ஊற்றுக்கள் பொங்கி இட வேண்டுமா? பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது உயிரோட்டம் பெற்று பொங்கி வெளியே வரும் பொழுது அது மனிதன் இறைவனை நம்பி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளம். நான் பூமிக்குள் சென்று 1000 அடிக்கும் சென்று எடுப்பேன். அது தண்ணீர் அல்ல, செத்த தண்ணீர், வெப்பம் முக்கிய தண்ணீர். அதில் ஒரு உயிரும் இருக்காது. குளங்குட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த சேத்தினில் கூட மீன் குஞ்சுகள் இருக்கும். ஆனால் பூமிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு அணுவளவும் ஒரு பாக்டீரியா கூட இருக்காது. அந்த உயிருக்கு கூட உயிர் இருக்க சக்தியற்ற அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் 2வது காலத்திற்கும் 3வது காலத்திற்கும் இடையே கடவுளை என்ற அந்த உணர்வை வைத்துக் கொண்டு வாழ்ந்து இருக்கின்றோம். ஏனென்றால் அடிக்கடி வானத்தை பார்க்கின்றோம், மழையில்லை என்று. பூமியை பார்த்தது போதும் என்று ஆகிவிட்டது. கொஞ்சம் உயர்ந்திருக்கின்றீர்கள், வானங்கள் எனக்காக அடிபணியவில்லை என்று. நிச்சயமாக வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஏன் செய்யவில்லை? இறைவனே என்றும் அழைக்கின்றீர்கள், கண்களை மூடுகின்றீர்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள். இறைவன் அறிவிக்கின்றான், கவலை வேண்டாம். பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நம்பிக்கை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான வாழ்வாதாரம் உங்கள் காலகட்டத்தில் உங்களுக்காக விளையும். அப்பொழுது எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காகவும் உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பணம் ஒரு பொருட்கள் அல்ல. உங்களுக்கான விளைச்சல்கள் இறைவனிடமிருந்து
ஏகப்பட்டவை இருக்கின்றன. இப்பொழுது தக்காளி விலை கூடிவிட்டது என்று கூறுகின்றார்கள், வெங்காய விலை கூடிவிட்டது, பல சமயங்களில் குறைந்து விட்டது. அப்படி குறைக்கும் பொழுது என் இறைவனே மகசூல்களை இன்னும் அதிகரிப்பாயாக என்று ஏன் கேட்கவில்லை? நன்றி. உங்கள் மீது அன்பு கொண்டு, உங்கள் மீது இரக்கம் கொண்டு விலைவாசி உயர்ந்த நிலையில் அவ்வளவு பேருக்கும் உணவில்லை என்றாகும் பொழுது அவன் உங்களுக்காக விலைவாசியை குறைக்கின்றான் என்று கூறுகின்றீர்களே, மகசூல்களை அதிகரித்தான் அவன் என்று ஏன் கூறவில்லை? இந்த விதமாக இறைவன் தன் மீது கருணை கொண்டவனாக இருக்கின்றான் என்ற அந்த நிலையில் ஏன் இறைவனை கேட்கவில்லை? இந்த இந்த விளைச்சல்களையும் இன்னும் அதிகமாக்கிக் கொடு, கனிவிற்கங்களையும் அதிகமாக்கிக் கொடு, விலையில்லாத நிலைக்கு நீ இந்த உன்னுடைய படைப்புகளை உயர்த்தி கொடு என்று ஏன் கேட்கவில்லை? தோட்டங்களிடம் விளையக்கூடிய அந்த மாமரங்களும் கனிவிற்கங்களும் கொல்ல முடியாத அளவுக்கு ஆகி வெளியில் வருமே, எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அந்த வகையில் நீ எங்களுடைய விளைச்சல்களை அதிகரித்துக் கொள்வேன் என்று ஏன் கேட்கவில்லை? கொஞ்சம் இனிமேல் நான் பார்த்துப்பேன், எனக்கு பணம் கொடுக்க முடியும், பணம் கொடுத்து வாங்கிப்பேன், நல்லறிவு வேண்டும். நாம் இன்னமும் இரண்டாவது நிலையில் வேதனைகள் வாழ வேண்டிய வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்காக வானங்களும் பூமி இயங்காது. இறைவன் உங்களுக்காக காண்பிக்கிறான். அவ்வப்பொழுது ஒரு வருஷத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ சோதனைகளாகப்படுகின்றன. அத்தியாயம் 9:126. வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ தன்னுடைய சோதனையை கொண்டு வருகின்றான். நீங்கள் திருந்தும் பொருட்டு ஒரு காலம் நாம் திருந்துவதில்லை. அதன் அடிப்படையில் நாம் சிந்தித்ததும் இல்லை. விலைவாசிகள் உயர்வதும் தாழ்வதும் ஒரு சோதனை கொண்ட மக்கள் இப்பொழுது இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனை தவிர உணவளிப்பவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக அவ்வப்போது தற்கால இப்பொழுது நம்புங்கள், அனைத்து கனிவிற்கங்களையும் கொண்டு சமுதாயத்துக்கு உதவி செய்கிறவனே. நாசமாய் போன பணம் என்ற ஒன்று இந்த உலகத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் நீக்கப்பட்டு அருளாதாரத்தை கொண்டு வாழவே என்று இப்பொழுது கேளுங்கள். உங்கள் இறைவன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பவனும் இறைவன் தான். என்ற வார்த்தை இருந்து வந்தாலும் சரி, இது நடந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அது இருக்கிறது. அப்பொழுது அங்கு இறைவனுடைய வார்த்தைகளை இங்கு கூறும்பொழுது இரண்டும் சங்கமிக்க வேண்டும். விலையில்லாத வாழ்க்கையை, மற்றவர்களுக்கு கூலி வேலை செய்யாத வாழ்க்கையை, எவனுக்கும் வேலை செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வெறுத்தவர்களாக உன் ஒருவனுக்கு மட்டுமே நான் அடிமையாக இருக்கின்றேன், அடியானாக இருக்கின்றேன், வானங்களையும் பூமியும் எனக்கு பணித்தவன் நீதான், உன்னை தவிர வணங்குவதற்கு வேறு எவனுக்கும் எந்த தகுதியும் அருவதையும் இல்லை. இதுவரையில் இந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்து என்னையும் என் குடும்பத்தினையும் மன்னிப்பாகிறவனே, எங்களுடைய வம்சங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறவனே என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துவங்குங்கள்.